விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது? அப்படின்னு பார்த்தா, அப்பா! அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். செம்மையான நேரம். இதுவரைக்கும் வக்ர கதியில இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைய போறார். அதுவே ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைந்த குருவினுடைய பார்வை விழப்போகிறது. 12ஆம் இடத்து அதிபதியும் போய் உச்சமாய் உட்கார்ந்திருக்காரு. அது எங்க? நம்மளோட 5ஆம் வீட்ல. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. நெறைய திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். 10க்கு ராசிநாதன் போய் 4ஆம் இடத்துல இருத்தல். அதுவும் ராகுவோடு இருத்தல். 4ஆம் இடம் அப்டின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், சுயம், வித்யாஸ்தானம். நெறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவ கொஞ்சம் ஸ்டாண்டர்டோட நிக்க போறீங்க. உங்களுடைய திறமையின் மூலமாக உங்களுக்கான அடையாளம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு வரலன்னு தவிச்ச விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்தான்னு பிரபஞ்சம் வாய்ப்பை குடுக்க போகுது. அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திக்க போறீங்க. ராகுனாலே பிரம்மாண்டம். நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான நிகழ்வுகள்லாம் நிகழப் போகிறது. விரும்பியது அனைத்தும் செய்ய அப்படின்னு நான் சொன்ன இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிச்சிரும்னு நெனைக்கிறேன். அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராசிநாதன் உச்சமா இருந்தாரு. இப்போ காலபுருஷனுடைய 11ஆம் வீட்ல இருக்காரு. எகைன் திரும்ப போய் 5ஆம் இடத்தில் அமரப் போகிறார். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதோட ஒரு குடுப்பன ஏதாவது இருக்க போதா? ராசிநாதன் 5ஆம் இடத்துல யாரோட இருக்க போறாரு? சூரியனோட இருக்க போறாரு. அவருடைய நட்பு கிரகமான சூரியனோட இருக்க போறாரு. சனியோட இருக்க போறாரு. ஆல்மோஸ்ட் திரும்ப சுக்கிரனோட இருக்க போறாரு. அப்படியே சுக்கிரனும் பாய் செவ்வாய் வந்தப்புறம் நான் போறேன் அப்படின்ற மாரி செவ்வாய் வீட்டுக்கு போயிடுவாரு. 2ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. இந்த 2, 12 நடுவுல இருக்கக்கூடிய கிரகம் எப்பொழுதுமே ஒரு மாரி இயங்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2மே சுபத்துவமான ஒரு கிரகத்தின் அமைப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்தான்னு பிரபஞ்சம் குடுக்கும். ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் வாங்கணும்னு ஆசைப்பட்டே இருந்தேன். முடியலன்னா இந்த தடவ அத வாங்குவீங்க. அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் அதிகரிக்கும். ரொம்ப நாளா இருந்த ஒரு மாரியான அழுத்த நிலையிலிருந்து வெளில வருவீங்க. மன அழுத்தத்திலருந்து முதல்ல வெளில வருவீங்க. எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நான் நினைக்கிற பெரிய விஷயம். ஒரு மாரி பிள்ளைகள் மூலமாக ஒரு மன அழுத்தம், பெற்றோர்கள் மூலமாக ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு விஷயத்துல இருந்த மன அழுத்தத்திலருந்து வெளில வருவீங்க. 12, 13 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க. இமாலய வெற்றி கிடைக்க போகுது. சும்மா சாதாரணமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. நீங்க சரியா முறையா பயன்படுத்திக்காம என்ன கீழ கமெண்ட்ல கழுவி ஊத்தி பிரயோஜனமே இல்ல. காலம் நல்லா தான் இருக்கு. நீங்க முயற்சியை மேற்கொண்டா தான் ஒரு நானா கொண்டு வந்து ரூ. 1,00,00,000 உங்களுக்கு குடுக்க முடியும். இல்லையா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ விஸ்வரூப வெற்றி எடுப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்க தயாராக இருக்கிறது. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ என்ன சொல்றது? ஒரு மாரி சுகம் அதிகரிக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்துல பாம்போட சேர்ந்த தன்மை. ராகு உங்கள எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. உங்களுடைய நடராஸ்கோப்ல ராகுவுடைய அமைப்பை பொறுத்து, இது பிரம்மாண்டத்தை நோக்கி போதா, இல்ல ஃபீஸ் கட்ட போறோமா டாக்டருக்குன்னு முடிவு பண்ணும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். அங்க ராகு சேர்ந்தா சுகத்துல ஏதாவது ஒரு இக்க வப்பாரு. ஹெல்த் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த் வைஸ் ஏதோ ஒரு சின்ன சின்ன தொற்றுநோய் உபாதையை குடுக்கறது, கோல்டு, சளி, ஃபீவர்ன்னு கொஞ்சம் பாடா படுத்துறது, அதெல்லாம் இந்த மாசம் வச்சு செய்வாரு ராகு. எல்லாருக்கும் சரியாச்சுன்னா, உங்களுக்கு 12, 15 நாள் வரைக்கும் அது இழுக்கும். வீட்ல இருக்கவங்களுக்கு வீட்டோட முடியலன்ற வார்த்தை இந்த தடவ லைட்டா எட்டி பாக்கும். யாருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே மாரி அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைய காட்டும். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுடைய சுயஜாதகத்துல ராகு எப்படி இருக்கான்றத பொறுத்து. கோச்சாரப்படி சூப்பரா இருக்க போகுது. 5ஆம் இடத்துல இருந்த அமைப்பு இப்போ வாக்கியப்படி அவர் போறாரா, மன ரீதியாக இருந்த குழப்பங்கள் தீரும். உங்களுடைய பெயருக்காக, உங்களுடைய புகழுக்காக நீங்கள் நெறைய விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருந்ததெல்லாம் டக்குன்னு முடியும் இந்த தடவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நல்ல வாய்ப்பு தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்போது முறையா சரியா பயன்படுத்திக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வேண்டியது அப்படின்னா, குழந்தை வர வேண்டியிருந்தீங்கன்னா, இந்த தடவ குழந்தை கிடைக்கும். திருமணத்திற்காக வெயிட் பண்ணீங்கன்னா, இந்த தடவ திருமணம்க்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நெறைய பேரு சொந்த வீடு வாங்கணும்னு யோசிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இடம் வாங்கணும்னு யோசிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நெறைய பேர் வீட்ட வச்சு ஏதாவது லோன் வாங்கணும்னு நெனைப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கும். குருவுடைய பார்வை அதுவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச குருவோட பார்வை சூப்பரா இருக்கு. என்ன மேடம் குரு தான் போய் 8ல அப்படிலாம் ஒண்ணும் யோசிக்காதீங்க. ரொம்ப நல்ல டைம் பீரியடா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஆல்மோஸ்ட் போன மாசத்துல இருந்து அதுக்கு முந்தின மாசத்துல இருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லா தான் இருக்கீங்க. இன்னும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதுவும் இந்த
மே மாசம்லாம் வந்துருச்சுன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள கையில புடிக்க முடியாது. சின்ராச புடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருங்கப்பா. ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டீங்க. ரொம்ப கவலைப்பட்டீங்க. ரொம்ப திண்டாடிட்டீங்க. வாழ்க்கை ஏன்டா வாழ்றோன்ற அளவுக்கு போயிடுச்சு. இனிமே அதெல்லாம் இல்லாம நிம்மதியா இருங்க. மீனாட்சி நெறைய குடுக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நான் பெண்களா இருக்க பட்சத்துல நெறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க. நெறைய செலவு பண்ணுவீங்க ஷாப்பிங்காண்டி. உங்கள நீங்க அளவுபடுத்திக்கிறதுக்கு, குடும்பத்துக்குன்ற மாரி கொஞ்சம் நெறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க. விருச்சிக ராசி ஆண்களாக இருந்தா உங்க பொண்டாட்டிய இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சில ஷாப்பிங் பண்ணுவீங்க. ஏதாவது ஒண்ணு பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன் காதல் அதிகரிக்கும். இந்த விருச்சிக ராசிக்கான ஆண்களுக்கு ஒரே லவாய்ஸ் மூட்லயே இருப்பீங்க இந்த தடவ. ரொம்ப நாளா இருந்த இணக்க நிலை இப்படியே வந்து ஒரு மாரி நீடிக்கும். சண்டை போட்டதெல்லாம் பிரிஞ்சு போனவங்கலாம் திரும்ப வந்து ஒன்று சேருவார்கள். சம்பந்தப்பட்ட நபரிடம் போய் சில விஷயங்களை மேற்கொண்டு விட்ட பணத்த வாங்கிடுவீங்க. யாரோ என்ன ஏமாத்திட்டாங்க, பணம் போச்சு, காசு போச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். ஒரு சமரசம் பேச வேண்டிய சூழல் உருவாகும். அது என்ன சமரசம்ன்றது உங்களோட சுயஜா தான் திரும்ப ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. அதுல உங்க பேச்சு தான் மதிப்புக்குரிய பேச்சாக இருக்கும். உங்க பேச்சுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல போய் இத்தன கிரகங்கள் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் ரொம்ப, 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 ரொம்ப சூப்பரா 10ஆம் அதிபதி போய் 5ல உட்கார்ந்திருக்காரு. வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? சூப்பர். அதுவும் 30 வருஷத்துக்கு ஒரு தடவ இணையக்கூடிய அபூர்வ இணைவு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப, ரொம்ப நல்லா இருக்கு. ஆரோக்கியத்துல இருந்த தன்மையெல்லாம் மாறிடும். புதுசா தொழில் தொடங்குன்ற எண்ணம் மேலும். விருச்சிக ராசிக்காரங்க தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த தடவ அதற்கான லாபம் ரெட்டிப்பு மடங்காகும். பெயர், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். கவிதை எழுதணும்னு தோணும். பாட்டு பாடணும்னு தோணும். ஜாலியா இருக்கணும்னு தோணும். இருக்கிற பிரச்சனைலாம் விட்டுட்டு திடீர்னு ஜாலியா இருப்பீங்க. நல்லா இருங்க. ரொம்ப நாளா இறுக்கமா இருந்ததெல்லாம் இந்த தடவ அப்படியே மாறும். தண்ணியோடு கனெக்ட் ஆகுது. எங்கேயாவது ஸ்விம்மிங் பூல் போறது, எங்கேயாவது தண்ணியோட போறது, இல்ல ஏதோ ஒரு பீச்சுக்கு போறதுன்ற மாரி இந்த தடவ தண்ணியோட கனெக்ட் ஆறீங்க. போயிட்டு வருவீங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தப்புறம் மனசு அப்படியே ரிலாக்ஸா இருக்கும். இல்ல எங்கேயாவது அப்படியே இயற்கையா பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க. கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரத்தான் செய்யும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இத்தன கிரகம் இருக்கும்போது, பிள்ளைகளுக்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டி வரும். பிள்ளைகள் குறித்த சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டும். இல்ல உங்களுக்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டும். 5ஆம் இடம் திருமணத்திற்காக சில செலவுகள் மேற்கொள்ள செலவுகள் எட்டி பார்க்கும். ஆனா சுப செலவா இருக்கும். நெறைய சேமிப்பு எண்ணம் உருவாகும். திடீர்னு ஒரு ஆர்டி போடணும், திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் போடணும்னு போடுவீங்க. ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. கிடைக்கலன்னா இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்ததோட கூட கிடைக்கும். பண ரீதியான இருந்த பிரச்சனையிலருந்து வெளில வருவீங்க. ஒண்ண முடிச்சு ஒண்ண ஆரம்பிப்பீங்க. நெறைய எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரொம்ப நல்லா இருக்கு. யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, அத்தன விருச்சிக ராசிக்காரருக்கும் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்குலாம் சூப்பரா இருக்க போகுது. யாரெல்லாம் டே டு டே வேலை பார்க்குறாங்க, இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க, பெயிண்டர்ஸு, கட்டடக்கலை சார்ந்தவர்கள், பூ விக்கிற அக்கா, ஆட்டோ ஓட்டுற அண்ணா, எல்லாருக்கும் சூப்பரா இருக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் சுக்கிரனுடைய, சனியுடைய காரகத்துவத்துக்குள்ள வரும். இந்த தடவ அது 2ம் சேர்ந்து ஆளுமை பண்ணும்போது, அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். லாபம் வரும். காசு தங்கும். கடவுள் நம்பிக்கை மீது அதீத ஒரு பற்று வரும். சித்தர்கள், மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். இல்ல அவர்களுக்கு மீதான ஒரு வார்த்தையை கேட்பீங்க. நெறைய பேர் இந்த தடவ ஜீவசமாதி கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். நெறைய விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவ அதோட கனெக்ட் ஆவீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா, மொத்தத்துல நீங்க என்ன விரும்புறீங்களோ, அத செய்வீங்க. அது என்ன விரும்பும்ன்றது உங்க மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அதுவே 5ஆம் இடம் தான். அந்த இடத்துல போய் மனோகாரகன் உட்கார்ந்திருக்கும்போது வேற என்ன வேணும்? எத நினைக்கிறீங்களோ ஜெயிச்சுடுவீங்க. கவலையே பட வேணாம். படிக்கிற விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க படிக்கிறத பத்தி யோசிக்கணும். விருச்சிக ராசிக்கார பிள்ளைகளா இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தாலும் சூப்பரா படிப்பீங்க. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நெறைய காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, இல்ல காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனைவியோ, கணவனுக்கான ஒரு உரையாடலா இந்த மாதம் அமையும். நீண்ட தூரம் பயணம் போயிட்டு வருவீங்க. நைட்டெல்லாம் கை பிடிச்சுட்டு வாக்கிங் போவீங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த தடவ. உங்களுக்குன்னு உங்களுக்கான நேரம் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. கவலைகள்லாம் மறந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் வாழ்க்கைய அப்படின்ற மாரியான ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை உயரும். ஏதோ ஒரு கோவில்ல உங்களுக்கான பொறுப்புகள் குடுத்து அத நீங்க பண்ணணுன்ற மாரி உங்க மேல ஒரு சில விஷயங்கள் மேற்கொள்வார்கள்.
கோவில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள நீங்க மேற்கொள்வீங்க. ஒரு ட்ரஸ்டியா போடுறது, இல்ல கோவில்களுக்கு ஏதாவது எடுத்து பண்ற மாரி பண்றது, கோவில் சாவி உங்ககிட்ட இருக்கிறது, கோவில பராமரிப்பு கோவில புதுப்பிக்கிறது, ஏதோ உங்க ஊர் கோவில்களுக்கு நீங்க ஏதோ பண்றது, ஏதோ ஒரு கோவிலோடு, பூஜையோடு இந்த தடவ கனெக்ட் ஆகுது. யாருக்கு? 40லிருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதன் மூலமாக வரக்கூடிய அ அந்த பிளெஸ்ஸிங்ன்றது அபரிவிதமா இருக்கும். குடும்பத்துக்கே இருக்கும். இதுவரைக்கும் ஒரு மாரி போயிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி மதிப்பு, மரியாதை உயரும். நெறைய பேர் இன்சூரன்ஸ்குள்ள கால் வைக்கலாமான்னு யோசிப்பீங்க. திடீர்னு இன்சூரன்ஸ்குள்ள போவீங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா மாறுவீங்க. இதெல்லாம் இந்த தடவ நடக்கும். செவ்வாய் போன அப்புறம் ஆல்மோஸ்ட் 20 தேதிக்கு மேல அதுக்கான முகாந்திரங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெறைய பேர் எழுதுவீங்க. அதுக்கான எக்ஸாம்லாம் எழுதி ஜெயிப்பீங்க. பேங்கர்ன்னு சொல்லக்கூடிய குரு வக்ர நிவர்த்தில நெறைய பேர் பேங்க் லோன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்ததுனா இந்த தடவ உங்களுக்கு அது சரியாகும். காசு வந்தே தீரணும் குடும்பத்துக்கு. எப்படியாவது காசு வரும். கவலையெல்லாம் படாதீங்க. சூப்பரா இருக்க போறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் முதுகு தண்டு வடத்துல பெயின் வரலாம். ஷோல்டர் பெயின் சொல்லுவாங்க. இந்த இந்த இடத்துல பெயின் வருது. முதுகு தண்டுவடத்துல பெயின் வருது. தலைவலி கொஞ்சம் அப்படியே ஒரு மாரி இருக்குது. கொஞ்சம் ட்ரவுசினஸ் எட்டி பார்க்குறது. ராகு சிரமம் கொஞ்சம் மயக்க நிலைய குடுப்பாரு. இத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க விரும்பியது, விரும்பாதது, கேட்டது, கேட்காதது எல்லாம் இந்தான்னு பிரபஞ்சம் குடுக்க போது. வாரிக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் போதும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால், உங்களுக்கு என்ன தெய்வத்த பிடிக்குதோ உங்க இஷ்ட தெய்வத்த இந்த தடவ நீங்க வழிபாடு பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனா அம்பிகை வழிபாடு ஏற்றம் தரக்கூடிய வழிபாடாக அமையும். 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. மீனாட்சிய புடிச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க வாழ்க்கையில. மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பயங்கரமான மனோதிடத்தை குடுக்கும். வாக்கு சாதுர்த்திய குடுக்கும். விருச்சிக ராசிக்காருக்கு வராத விஷயம் அதுதான். எங்க எப்படி நெளிம பேசணுன்ற அந்த வித்தைய இந்த தடவ சொல்லிக் குடுப்பா மீனாட்சி. மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். தாண்டி ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாடு, இல்ல உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்குன்னா, அத வழிபாடு பண்றதுல இந்த தடவ ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்க கொண்டு வந்து உங்களுக்கு குடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தடவ அமைய காத்திருக்கிறது. ஓகே. விருச்சிக ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. குதிரையா? எஸ். விருச்சிக ராசிக்காரங்க குதிரை பார்ப்பீங்க. அவ்வளோதான் லைஃப் பிச்சுட்டு ஓடப்போது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எத பத்தியும் யோசிக்காம கடிவாளம் கட்டின குதிரை எப்படி போகுமோ, அத பத்தி உங்க லைஃப்ப மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கான காலம் வந்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் நீங்க குதிரை பார்ப்பதற்கு எஸ்பெஷலி சாம்பல் நிற குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய இந்த ப்ரவுன் கலர் குதிரை பார்ப்பீங்க, பிளாக் கலர் குதிரை பார்ப்பீங்க. இது 2 தடவ விருச்சிக ராசிக்காரங்க. ஒயிட் ரேர் தான். இது 2ம் கிடைக்கும் இந்த தடவ. நீங்க போம்போது நடக்கும். இல்ல நீங்க ஃபோட்டோ எடுத்தா நடக்கும். இல்ல குதிரை குதிரை சவாரி பண்ணுவீங்க. எங்கேயாவது போய் பீச்ல போய் உட்காந்து குதிரை மேல ஏறி போறது. இந்த மாரி ஏதாவது பண்ணுவீங்க இந்த தடவ. குதிரையோட இந்த தடவ கனெக்ட் ஆக போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதிலிருந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க விரும்பியது அனைத்தும் பிரபஞ்சம் குடுப்பதற்கும், குதிரை வேகம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை சிறக்க வைப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரை பார்த்தல் என்பது உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மாற்றங்களை நிகழக்கூடிய மாதமாகவும், மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இனிதே மலர காத்திருக்கிறது.